ஐசிஓ ஐடிஓ என்றா என்ன? நீங்கள் ஐசிடின்னு டைப் பண்ணீங்க, நீங்கள் ஐடிஓ தங்க வைக்கீங்கன்னு சொல்லி நினைக்கிறேன். ஓகே, ஐசிஓ ஐடிஓங்கிறது ஒரு கிரிப்டோ கரன்சி ஃபீல்டுக்குள்ள இருக்கிற ஒரு டேர்ம் உண்டு. ஐசிஓன்னு சொன்னால் இனிஷியல் காயின் ஆஃபரிங், ஐடிஓன்னு சொன்னால் இனிஷியல் டெக்ஸ் ஆஃபரிங், அதோட சேர்த்து இன்னொரு டேர்ம் ஒன்று இருக்கு ஐஇஓ, இனிஷியல் எக்ஸ்சேஞ்ச் ஆஃபரிங்னு சொல்லி. இந்த மூணும் கிரிப்டோ ஏர்ட்ராப்ஸுங்கிற ஒரு கேட்டகரிக்குள்ள தான் இந்த மூணு விஷயமும் வருது. ஓகே, இதை பற்றி நான் இந்த கோர்ஸில் ஃபுல் டீட்டெயிலாக படிப்பிச்சிருக்கிறேன். எப்படி ஐசிஓ செய்கிற, எப்படி ஐடிஓ செய்கிற, எப்படி எங்கெங்கெல்லாம் கண்டுபிடிக்கலாம்னு சொல்லி. இந்த மூணோட கன்செப்ட் என்னன்னு சொன்னால், மூணும் கிட்டத்தட்ட ஒரு விஷயம் தான். நான் வித்தியாசம் பிளாட்ஃபார்மில் வரதால இதோட நேம் மாறுபடுது. மூணு கன்செப்டும் என்னன்னு சொன்னால், புது கிரிப்டோ கரன்சி ப்ராஜெக்டுகள் உருவாகக்குள்ள அந்த ப்ராஜெக்டை ஏர்லியாக சப்போர்ட் பண்ணுறாக்களுக்கு அந்த ப்ராஜெக்ட் காயின்ஸை கொடுப்பாங்க. நாளைக்கு அந்த ப்ராஜெக்ட்ஸ் லான்ச் ஆயினது பிறகு சக்ஸஸ் ஆகும்னு சொன்னால் அந்த ஏர்லியா இன்வெஸ்ட் பண்ணாக்களோட காயின்கள் 10 மடங்கு 100 மடங்குலாம் போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அது ஒவ்வொரு ப்ராஜெக்டை பொறுத்து. சில நேரம் லான்ச் ஆயினது பிறகு ஃபெயில் ஆகிற ப்ராஜெக்ட்ஸும் இருக்குது. அப்படின்னு சொன்னால் இன்வெஸ்டர்ஸ் பணத்தை எடுத்துக்கிட்டு லான்ச் பண்ணாமலே எஸ்கேப் ஆகி போகிற ஸ்கேம்களும் நிறைய இருக்குது. ஸோ இப்படியான விஷயங்களை என்ன செய்வாங்கன்னு சொன்னால், சில நேரம் அவங்களோட கொயினை ஏர்லியா வாராக்களுக்கு சும்மா கொடுப்பாங்க. ஓகே, அப்படி இல்லாட்டி என்னன்னா கம்யூனிட்டி வச்சிருக்கிறார்களுக்கு, நிறைய ஃபாலோவிங்ஸ் வச்சிருக்கிறார்களுக்கு கொடுத்து அவங்களோட ஃபாலோவிங்ஸ் எல்லாத்தையுமே அவங்க சோஷியல் மீடியா சேனல்ஸை லைக் பண்ணி ஒரு பேசிக்கா ஒரு ப்ராஜெக்ட் ஒன்று வருதுன்னா அந்த ப்ராஜெக்ட்டுக்குன்னு சொல்லி அந்த ப்ராஜெக்டை ஏர்லி அடாப்டர்ஸை உள்வாங்கிறதுக்கு அட்ராக்ட் பண்றதுக்காக அவங்களோட காயின்ஸை ஏர்லி டேஸ்ல ஃப்ரீயா கொடுக்கறது தான் இந்த சிம்பிள் கான்செப்ட். ஓகே, ஸோ இந்த ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் ஐசிஓ தான் இதோட காமன் நேம். ஐசிஓன்னா அதுக்குள்ள நல்ல ப்ராஜெக்ட்ஸும் இருக்கும், மொக்க ப்ராஜெக்ட்ஸும் இருக்கும், ஸ்கேம்களும் இருக்கும், எல்லாமே ஐசிஓக்குள்ள இருக்கும். ஓகே, ஸோ அதுக்குள்ள எந்த ப்ராஜெக்ட் நல்லது இல்லை ஸ்கேம்னு சொல்லி கண்டுபிடிச்சி இன்வெஸ்ட் பண்றது உங்களோட திறமை அது. ஸோ அதுக்கு நீங்க என்ன செய்யணும்னா, அவங்களோட சோஷியல் மீடியாஸை பார்க்கணும், அவங்களோட ஃபவுண்டர்ஸோட லிங்க்டினை பார்த்து அவங்களோட பழைய ப்ராஜெக்டில் என்ன செஞ்சிருக்காங்க, அவங்க என்ன மாதிரி இருக்காங்க, அவங்களோட என்ன பழைய ட்ரெக் ரெக்கார்டு அது இதுன்னு சொல்லி நிறைய ரிசர்ச் பண்ணி இது உண்மையிலே என்ன ப்ராஜெக்ட் சால்வ் பண்றாங்க, அவங்களோட டீம் என்ன, அவங்களோட சாஃப்ட்வேர் டீம் என்ன மாதிரி இருக்குது, இந்த கோயின் அடுத்தது டோக்கனாமிக்ஸ் எப்படி இருக்குது, என்ன மாதிரி வெஸ்டிங் பீரியட் வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி நிறைய விஷயத்தை அனலைஸ் பண்ணக்குள்ள நீங்க நல்ல ப்ராஜெக்ட் எது ஸ்கேம் ப்ராஜெக்ட் எதுன்னு சொல்லி நீங்க கண்டுபிடிக்கலாம். அப்படி கண்டுபிடிச்சி நல்ல ப்ராஜெக்ட்ல நீங்க இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா அது நாளைக்கு பெரிய பெரிய எக்ஸ்சேஞ்சுகளுக்கு அவங்க கொஞ்சம் கொஞ்சமா வந்து அடுத்து அவங்களோட ப்ராஜெக்ட் சக்சஸ் ஆகக்குள்ள நீங்க போட்ட இன்வெஸ்ட்மெண்ட் 10 மடங்கு 100 மடங்கு ஆகிறது கூட நிறைய சான்ஸ் இருக்கு. நான் நாளே கண்டுங்க அப்படி எல்லாம் நிறைய நடக்கிறது. எனக்கு 2-3 ப்ராஜெக்ட்டுக்கு அப்படி நடந்திருக்கு. ஓகே, ஆனா ஐசிஓல இருக்கிற பிரச்சனை எல்லாத்தையும் நீங்க தான் மெனுவெல்லாம் ரிசர்ச் பண்ணணும். ஆனா ஐடிஓன்னு சொன்ன என்னன்னு சொன்னா இனிஷியல் டெக்ஸ் ஆஃபரிங்னு சொல்லி, இது பர்டிகுலர் கம்பெனிஸ் என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னா, இவங்க என்ன பண்ணுவாங்க, ப்ராஜெக்ட்ஸை நமக்கு பதிலாக அவங்களே ரிசர்ச் பண்ணுவாங்க. ரிசர்ச் பண்ணி நல்ல ப்ராஜெக்ட்ஸுகளை எடுத்து அவங்களோட கம்யூனிட்டிக்குள்ள அவங்களோட கொயினை யாரெல்லாம் ஹோல்ட் பண்றாங்களோ அவங்களுக்கு கொடுப்பாங்க. இப்போ எக்ஸுங்கிற ஒரு பிளாட்ஃபார்ம் ஐடிஓ பிளாட்ஃபார்ம்னா, எக்ஸுங்கிற பிளாட்ஃபார்ம் கொயின் எக்ஸ்ன்னு சொன்னா அந்த எக்ஸை நீங்க எவ்வளவுக்கு வச்சிருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு டிஎஸ் வச்சிருப்பாங்க. அதுக்கேற்ற மாதிரி அவங்க ஒரு புது ப்ராஜெக்ட் ஒன்று ரிசர்ச் பண்ணி கொண்டு வந்து அந்த எக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணிக்கிறாங்களுக்கு கொடுப்பாங்க. ஸோ அதில் நம்மளுக்கு ரிசர்ச் பண்ணிட வேண்டிய எந்த அவசியமும் இல்லை. ஆனால் பார்த்தீங்கன்னு சொன்னால் அதை மாதிரி ஐடியோஸில் நல்ல ஐடியோஸோட அந்த கொயின் எல்லாம் பெரிய விலையில் இருக்கும். ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் கொயின்களை வாங்கி என்ன ஸ்டேக் பண்ண சொல்லுவாங்க. டீசென்ட்ரலைஸ்ட் எக்ஸ்சேஞ்சுகள், டீசென்ட்ரலைஸ்டா, அதாவது நீங்கள் அந்த டீசென்ட்ரலைஸ்ட் வாலெட்ல இருந்தால் செய்யணும். ஸோ சில நேரம் என்ன செய்யணும்னா அவங்களோட அந்த பெர்டிகுலர் கொயினுக்கு தானே அது பியர் மார்க்கெட்டில் 90-99% டம்ப் ஆகிறதுலாம் நிறைய சான்ஸ் இருக்குது. ஓகே, ஸோ அதனால ஐடியோவும் கொஞ்சம் ரிஸ்கானது தான். என்ன நல்ல ப்ராஜெக்டுகளை கொண்டு வருவாங்க. ஆனால் ஐடியோவில் எல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு புல் மார்க்கெட் தான் நல்ல. பியர் மார்க்கெட்டில் அவங்களோட கோயின் மோசமாக போயிடுது. அடுத்தது ஐடியோ ப்ராஜெக்ட் எல்லாம் பெருசாக ஒன்றும் வர மாட்டேங்குது பியர் மார்க்கெட்டில். அடுத்த கேட்டகரி ஐஇஓன்னு சொன்னால் எக்ஸ்சேஞ்சுகளுக்கு தானே, சென்ட்ரலைஸ் எக்ஸ்சேஞ்சர். சென்ட்ரலைஸ் எக்ஸ்சேஞ்சுன்ற கோயின்களை ஹோல்ட் பண்ணுறாங்களுக்கு சென்ட்ரலைஸ் எக்ஸ்சேஞ்சே கொடுப்பாங்க. இப்போ உதாரணத்துக்கு பைனான்ஸ் எடுத்துட்டு இருந்தீங்கன்னு சொன்னால், பைனான்ஸில் பிஎன்பி கோயின் யாரெல்லாம் ஹோல்ட் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு லான்ச் பேட்ஸ் அடுத்த லான்ச் பூல்ஸ்ன்னு சொல்லி 2 விஷயம் கொடுப்பாங்க. இப்போ எனக்கிட்ட பர்சனல் 5 பிஎன்பி இருக்கு. 5 பிஎன்பியை நான் லான்ச் பூல்ல இது செய்வேன், ஹோல்ட் பண்ணுவேன், ஸ்டேக் பண்ணுவேன். ஸோ புது ப்ராஜெக்ட் இப்போ புல் மார்க்கெட் வரப்போறதால கண்டினியூஸா ப்ராஜெக்ட் வந்துட்டே இருக்கு. ஒவ்வொரு கிழமைக்கு ஒரு ப்ராஜெக்ட் வந்துட்டு இருக்குது. பிஎம் மார்க்கெட்ல பெருசா ப்ராஜெக்ட் வராது. ஆனால் வந்தா அந்த ப்ராஜெக்ட் எல்லாம் பிஎன்பியில் லான்ச், அதாவது பைனான்ஸ்ல லான்ச் ஆகிறதால நல்ல பெர்ஃபார்ம் பண்ணுது. அதாவது எனக்கு 5 பிஎன்பியை நான் ஸ்டேக் பண்றதால எனக்கு ஒரு கணிசமான அளவு காயின்ஸ் கிடைக்கும். அந்த காயின்ஸ் எனக்கு $50 $60 சில நேரம்
ரீசெண்டாக வந்த காயின் எனக்கு ஸ்லீப்லெஸ் ஏஐ அப்படி இப்படின்னு சொல்லி நிறைய காயின்கள் வரும். ஓகே, ஆனால் எல்லாமே நல்ல ப்ராஜெக்ட் தான். பைனான்ஸில் வந்து நல்ல ப்ராஜெக்ட் என்ன 10, 20, 100 மடங்கெல்லாம் போன ரெக்கார்டெல்லாம் இருக்குது. ஓகே, புல் மார்க்கெட்டில். ஸோ அப்படி வர ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் எனக்கு $50, $100, சில நேரம் $10, $20 சொல்லி எனக்கு அலோகேஷன் கிடைக்கும். அதெல்லாம் நீங்கள் தேவைன்னா விற்கலாம். நான் அதை ஒன்றையுமே விற்கிறல்ல, அது எல்லாத்தையுமே நான் ஹோல்ட் பண்ணி தான் இருக்கேன். ஏன்னா அந்த ப்ராஜெக்ட்ஸ் பைனான்ஸில் லான்ச் பண்ணக்குள்ள அவங்க நல்லா ரிசர்ச் பண்ணி பெஸ்ட் ஆஃப் த பெஸ்ட் ப்ராஜெக்ட்ஸ் தான் எடுப்பாங்க. ஸோ அந்த ப்ராஜெக்ட்ஸ்கள் நாளைக்கு எல்லாமே சக்ஸஸ் ஆகணும் இல்லையா, நான் நல்லா சக்ஸஸ் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஓகே, ஸோ அதனால அந்த ப்ராஜெக்ட்ஸ்களை நான் விற்க மாட்டேன், அந்த காயினில் விற்க மாட்டேன். எனக்கு $50 சில காயின்கள் ரீசெண்டாக வந்த காயின் எனக்கு கிட்டத்தட்ட $70-80 கிட்டே எனக்கு அலோகேஷன் கிடைச்சிருக்கு. ஸோ இது IEO இனிஷியல் எக்ஸ்சேஞ்ச் ஆஃபரிங். ஓகே, இது என்னென்னா ஒரு கைண்ட் ஆஃப் ஏர் ட்ராப்ஸ். ஓகே, புதுசாக வர ப்ராஜெக்ட்ஸ் ஏர்லி அடாப்டர்ஸுக்கு கொடுக்குறது. இது அது ICO சேவ் பண்ணிங்கன்னா நிறைய ஸ்கேமில் மாட்டுற சான்ஸ் இருக்குது. ஆனால் நீங்கள் எந்த விதமான கொலாட்ரலும் வைக்க தேவையில்ல. ஐடியோன்னா அவங்களோட கம்பெனியோட அந்த கொயினை நீங்கள் ஸ்டேக் பண்ணாதான் அந்த ஐடியோ இது அலோகேஷன் உங்களுக்கு கிடைக்கும். ஐயோங்களுக்குள்ள எக்ஸ்சேஞ்ச் எழுற அந்த இதை என்ன கொயின்களை நீங்கள் ஹோல்ட் பண்ணக்குள்ள உங்களுக்கு அதோட அலோகேஷன் கிடைக்கும். இது போன பிஎம் மார்க்கெட்டுக்கு முதல் HT இதில் என்ன நம்ம ஹூபி எக்ஸ்சேஞ்சில் HT கோயினை ஹோல்ட் பண்ணுறாக்களுக்கு நல்ல ஐடியாஸ் எல்லாம் கொடுத்தாங்க. அதில் எனக்கு நல்ல சக்ஸஸ் எல்லாம் நான் பார்த்துருக்கேன். அது சம்மந்தம் நிறைய வீடியோஸ்லாம் போட்டிருக்கிறேன். இன்ஸ்டண்ட்டாகவே 10-20 மடங்கு பம்ப் ஆகும். ஓகே, அது லான்ச் ஆகின உடனே. ஸோ அதில் எல்லாம் இது பார்த்துருக்கிறேன். அடுத்தது இது பிட்கெட் எக்ஸ்சேஞ்சிலையும் நல்ல லான்ச் பேட் எல்லாம் கொண்டு வருவாங்க. பைனான்ஸ் தான் பயங்கரமாக லான்ச் பேட் எல்லாம் பயங்கரமாக கொண்டு வராங்க. அவங்களோட தான் பயங்கரமாக போயிட்டு இருக்குது. ஸோ இந்த எக்ஸ்சேஞ்சில் எல்லாம் நீங்கள் ஜாயின் பண்ணணும்னு சொன்னால் அதோட ஃபீ ஆஃப் லிங்க்லாம் ஆல்ரெடி வெப்சைட்டில் போட்டிருக்கேன், hbuconsultancy.com. அதில் நீங்கள் பார்த்துக்கொள்ளுங்க. அடுத்தது பிஎம் மார்க்கெட்டில் இந்த மாதிரி கோயின் நான் சொல்ல மாட்டேன் அவங்களோட கோயின் எல்லாம் வாங்கி ஹோல்ட் பண்ணுங்கன்னு சொல்லி. பிஎம் மார்க்கெட் ஆயிருக்கக்குள்ள அந்த மாதிரி கோயினை வாங்கி ஹோல்ட் பண்ணுறதுன்னு இல்லை. ஆனால் இது லான்ச் பேட் வருது அப்படி இல்லாட்டி இது ஐயோ இல்லாட்டி ஐடியோவில் ஒரு ப்ரொஜெக்ட் ஒன்று வருதுன்னு சொன்னால் அந்த வார டைமில் போய் அந்த கம்பெனியோட கோயினை வாங்க. இப்போ உதாரணத்துக்கு பைனான்ஸில் ஒரு லான்ச் பேட் வரப்போகுதுன்னா அந்த லான்ச் பேட் இன்றைக்கு வருதுன்னா நேற்று போயிருந்து அந்த கோயினை வாங்காதீங்க. என்ன வரப்போகுதுன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த கோயின் பம்ப் ஆகும். அப்படி நீங்கள் வாங்குவீங்க ஹையில் டொப்பில் வச்சு. அது ஒரு லான்ச் பேட் வந்து முடிஞ்சது பிறகு அந்த கோயின் திரும்ப டம்ப் ஆகும். அதனால லாங் டைமுக்கு இந்த மாதிரி ப்ரொஜெக்ட்ஸ் உள்ள கண்டினியூஸாக நீங்கள் எடுக்கணும்னு சொன்னால் நீங்கள் கண்டினியூஸாக வாங்கி வைக்கிறதுக்குன்னா வாங்குங்க. ஆனால் இந்த ப்ரொஜெக்ட் எடுக்கிறதுக்கு BNBயோ அந்த லான்ச் பேட்ற கோயின்களை வாங்குவீங்கன்னா அப்படி வாங்காதீங்க. பெரிய நட்டத்தில் அதாவது கிடைக்கிற கோயினை விட அநியாயமாயிரும். ஓகே, இது மைனஸில் வாங்கிக்கணும், மைனஸில் வச்சு விற்பீங்கன்னு. ஸோ நான் வச்சுக்கிறேன் 5 BNB கிட்டத்தட்ட நான் 2 வருஷமாக ஹோல்ட் பண்ணுறேன்னு நினைக்கிறேன். அது விற்கிற ஐடியாவே இல்லை எனக்கு. ஓகே, ஸோ அதனால எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. நான் டொப்பில் வாங்கியிருந்தாலும் பொட்டப்பில் வாங்கியிருந்தாலும் எனக்கு பிரச்சனை இல்லை. லாங் டைமுக்கு நான் வச்சிருக்கேன். அதனால ஸோ அதெல்லாம் ஏன் வச்சிருக்கேன்னா இப்படியா லான்ச் பேட்ஸ் கோயின் எல்லாம் கலெக்ட் பண்ணுறதுக்காக தான். நீங்கள் பாருங்க. ஓகே, உங்களுக்கு அப்படி நம்பிக்கை இருக்குன்னு சொன்னால் IEOஸில் நீங்கள் செய்யலாம். ஆனால் நான் யாருக்குமே ஃபைனான்சியல் அட்வைஸ் தரல. இந்த மாதிரி எக்ஸ்சேஞ்சில் கோயினில் வாங்குறது நாளைக்கு அந்த எக்ஸ்சேஞ்ச் இல்லாமல் போனால் அந்த கோயின் அப்படியே 99.99 கீழே போய் அப்படியே 0 ஆயிரும். அதுதான் இதுக்கு நடந்துக்கு, என்ன FTX எக்ஸ்சேஞ்சில் கோயினுக்கு நடந்துக்கு. அடுத்தது லூனாக்கெல்லாம் நடந்தது அதுதான். ஓகே, ஸோ அதனால கவனமாக இருங்க. லூனாங்கிற எக்ஸ்சேஞ்ச் இல்லை, ஸ்டில் அவங்களோட ஸ்டேபிள் கோயின் எல்லாம் டிபேக்காக பெரிய பிரச்சனை எனக்கு. ஸோ எக்ஸ்சேஞ்ச் கோயினில் வாங்குறதுலாம் அந்த ரிஸ்க் இருக்கு. ஓகே, ஸோ அதனால் உங்களுக்கு விரும்பினா உங்களுக்கு நம்பிக்கை இருந்த அந்த எக்ஸ்சேஞ்சில் வாங்குங்க, லாங் டைமுக்கு வாங்குங்க. ஆனால் நான் இதையும் வாங்குன்னு சொல்லி நான் இந்த கோயின் வாங்குன்ற நான் எந்த ரெக்கமெண்டேஷன் பண்ண மாட்டேன். டூ யூ வாண்ட் டு சார், திஸ் இஸ் நாட் அ ஃபைனான்ஷியல் அட்வைஸ். ஸோ இது அவங்களோட கொஸ்டினுக்குரிய ஆன்சர். இதே மாதிரி உங்களுக்கு வேறு ஏதாவது கொஸ்டின்ஸ் சொன்னால் கீழே கமெண்ட் பண்ணுங்க. அடுத்தது இப்போ எங்கள் HBU கன்சல்டன்சியில் ஒரு ஆஃபர் ஒன்று போயிட்டு இருக்குது. என்னன்னு சொன்னால் நாங்கள் கொஞ்சம் பேரை செலக்ட் பண்ணி அவங்களுக்கு ஃப்ரீ AI ட்ரேடிங் போட் ஒன்று கொடுத்து அதுக்கு கேஸ் ஃபீஸாகவும் $5 அவங்களுக்கு ஃப்ரீயாகவே கொடுக்கும். ஸோ அந்த ஆஃபரை கிளைம் பண்ணணுன்னு சொன்னால் கீழே AI ட்ரேடிங் போட்டுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணிவிட்டு எங்களை கண்டெக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு தேவையான எல்லா டீட்டெயில்ஸ் தரும். எங்கள் கண்டெக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாம் hbuconsultancy.com இருக்குது. பை.